அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பாய்சன் சாப்பிட்டுருக்காரு. அது ஒரு 2 days ட்ரீட்மெண்ட்ல நம்ம அவர் அரெஸ்ட் பண்ணப்பவே அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கப்போ அந்த அப்சர்வேஷன் பார்த்துட்டு இருந்தாங்க. நேற்று டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் அவர் சேலம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிருக்காங்க. அங்கே எக்ஸாமினேஷன் அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை சேவ் பண்ணோங்கிறதுக்காக தான் அங்க ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் இருக்கணும்னு நம்ம அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரியில் பாலியல் தூண்டுதலில் கைதான ஒருவர் சிவராமன் என்பவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போலி NCC கேம்ப் நடத்தி பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட சிவராமன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். எலிப்பை சாப்பிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரதீப். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கண்டிப்பாக, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் அடுத்த கண்டிகுப்பம் பகுதியில் தனியார் பள்ளியில் போலி NCC முகாம் நடத்தி அதில் 13 வயது பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வரும் சிவராமன் என்பவர் விஷம் அருந்தியதாக பெரும் அதிர்ச்சியான தகவல் கிடைத்துள்ளது. அதாவது இவர் இதற்கு முன்பு கைது செய்யப்படுவதற்கு முன்பாகவே விஷம் அருந்தியது நிலையில் அவர் போலீசார் கைது செய்து அவர் கால் முறிவு ஏற்பட்ட காரணமாக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். இந்த நிலையில் அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் உத்தரவின் பேரில் அவர் அங்கு தொடர் சிகிச்சையில் ஏற்பட்ட நிலையில் நேற்று மாலை அவர் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். அப்போது அவருக்கு ஏற்கனவே இவர் இதற்கு முன்பு விஷம் அருந்திய காரணத்தினால்தான் அவர் தற்போது கிருஷ்ணகிரியிலிருந்து மேல் சிகிச்சையாக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் என கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கதுரை தற்போது செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தற்போது அவர் அங்கு தொடர் சிகிச்சை ஏற்பட்டு வரும் சிகிச்சையில் முன்னேற்றம் இருக்கும் பின்பு அவர் சிறைக்கு மாற்றப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரதீப். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.